வணக்கம். நான் உங்கள் வாசு. வாசுவின் தமிழன் பசுனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2026 தமிழ்நாட்டில் அரசியல் களம் ரொம்ப மும்முரமா சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், தாவேகா தலைமையிலான கூட்டணி ஒரு பக்கம், நாம் தமிழர் தலைமையிலான ஒரு கூட்டணி ஒரு பக்கம் அணுகுமுனி போட்டியாகத்தான் இருக்கு. இந்த அரசியல் களத்துல ரொம்ப மும்முரமா ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க இருப்பை நிலைநாட்டிக்கிறதுக்காக பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு என்டிஏ கூட்டணி தலைமை வகிக்கிற அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில அவங்களோட சென்னை தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையிலிருந்து இந்த தேர்தல் அறிக்கையை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறாரு. அந்த ஏற்கனவே முதல் கட்ட தேர்தல் அறிக்கை விட்டிருந்தாங்க. அதுல மகளிர் உரிமை தொகை 2000, ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 50,000 மானியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு 2ஆம் கட்டமா ஒரு 4 தேர்தல் அறிக்கைகள் விட்டுருக்காங்க. 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கைகளை வாசிக்கிறாரு எடப்பாடி அவர்கள். அருகில திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், KP முனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இருந்து சென்னை தலைமை அலுவலகம், ஏடிஎம்கேயோட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையிலிருந்து 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை சொல்றாங்க. அந்த 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2000, அதாவது முதியோர் ஓய்வூதியம் 1500 இருக்கு. அதை 2000 உயர்த்துறாங்க. முதியோர் ஓய்வூதியம் இவ்வளவு நாள் 1500 வாங்கிட்டு இருந்தாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டோர் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 1500 வாங்கிட்டு இருந்தாங்க. 1500 எல்லாருக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அது 2000 உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2000 1500 கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இந்திரா காந்தி அதுக்கு அடுத்த ஸ்கீம் அப்படின்னா மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கீம். வங்கிகள்ல நேஷனல் பேங்க்ஸ்ல வாங்கியிருந்த கல்வி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையிலையும் இதே வாக்குறுதி இருந்துச்சு. மீண்டும் இவங்களும் இதே வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க, வங்கிகளில் பெற்ற கல்வி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி அப்படின்னு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. போன 2021 ஆட்சி அமைச்ச திமுக இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. 2026 அதிமுக இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கு. தென் அடுத்து இன்னொரு வாக்குறுதி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கேஸ் 3 வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்குறாங்க. ஏற்கனவே 2021 தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும் அப்படின்னு திமுகவோட தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. அதை அவங்க நிறைவேற்றல. இந்த வாட்டி அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு 3 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம். தென் அடுத்து ஜல்லிக்கட்டில் காயமடைஞ்சு இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கு, அந்த வீரரோட குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும்போது மாடுபிடி வீரர் இறந்து போறாரு அப்படின்னா அந்த வீரரோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி அந்த முதல் கட்ட தேர்தல் அறிக்கையிலையும் ஜல்லிக்கட்டு வீரர்களை பத்தி அதுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இதுலயும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. அதே இதுல காயமடைந்தாங்க, படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கை 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்போதைக்கு அந்த மாடுபிடி வீரர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கறது மாதிரி இப்போதைக்கு நடைமுறையில் இருக்க திமுக அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது எந்த அளவுக்கு அடுத்தடுத்து நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு தெரியல. 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கைகள் வந்திருக்கு. அடுத்தடுத்து அரசியல் களம் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம சொல்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வழங்குறோம். நம்ம சொல்ற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.